பகுதி ராமாயணம் என்றால் சாமானியம் அல்ல, சாமானியம் கிடையாது. இந்த அரங்கேற்றம் செய்திருப்பதோ ராமர் பாதுகை பட்டாபிஷேகம். பாதுகை பட்டாபிஷேகம். ஆமா. சரி, இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும்படியா நான் யார், பெயரானது என்ன, நாடகத்திலாக என்னுடைய காரிய காரணங்கள் என்னென்ன, ஒவ்வொன்றாக என்னை பற்றி வச்சனைக்கு விதம் எல்லோருக்கும் பேசுவது போல என்னிடத்தில் பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேச மாட்டேன். யாரு நான் யாருன்னு சொல்லட்டா? என்னுடைய பெயர் தான் சுந்தர வடிவமுள்ள சுமித்திரை. ஓ, உங்கள் பெயரோ சுமத்திரை. சுமித்திரை சுமித்திரைன்னு சொல்றீங்களே. சுமித்திரையாய் நான் இருந்த இப்படிப்பட்ட மங்கையை பெற்றெடுத்த என் மாதா பிதா இல்லாமல் செடி முளைக்குமா? அப்படிப்பட்ட என் தெய்வங்கள் யாரு? யாருக்கு மகளாய் ஜெபித்தோம்? யாருக்கு மகளாக பிறந்தீங்க? யாருக்கு? அவனே நானே எங்க அப்பா அம்மாவுக்கு தாங்க பிறப்பேன். யாரு பேரு? பேரு தெரியாது. நான் சொல்லட்டா? யாரு?
சுந்தர வடிவம் உள்ள சுமத்திரை. அப்படி சுமத்திரையாக இருந்தாலும் இந்த சுமத்திரையை பெற்றாங்களே உங்கள் தாய் தந்தைகள் யாரு? அம்மா யாரு? என்னை இந்த அவனையிலே பெற்றெடுத்து என் அன்னை தந்தை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். யாரு? என்னுடைய தந்தை யாரோ சிவயானவர்மன், தாய் யாரோ சுனந்தை. இருவருக்கும் நான் அள்ளி செல்லமாக ஒரு பெண்ணாக பிறந்தேன். எனக்கும் 16 என்ற பருவமங்கை ஆனவுடனே கல்யாணம். காலகாலத்தில் பெண்ணுக்கு என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? குடும்ப கட்டுப்பாடு. 16 என்ற பருவமங்கை ஆனவுடனே எனக்கு திருமணமும் நடந்தது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி என்ன பண்ணீங்க? இப்படி கேட்டா என்ன சொல்லட்டும்? இல்லைங்க, கல்யாணம் ஆகி போச்சு. நீ என்ன அப்படி தெரிஞ்சுக்கிற? நீ பண்ணாதான் சின்ன வயசுல ஏங்க என்னடி கையும் நீட்டு இருக்கிற? கல்யாணம் பண்ணீங்களா? உங்க புறத்தை யாரு? என் கணவர் யார்? என்னை மாலையை மனமுடிந்த என் மன்னவர் யார்? யாருங்க? அம்மா, அப்படிப்பட்ட கணவனை நினைத்து விட்டால் என் உள்ளமானது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமாடி, என் மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மாதிரியே தொங்குது. என் கணவர் கட்டிய தாலி எனக்கு கழுத்து ரொம்ப தொங்குது. என் புண்ணியர் கட்டிய தாலி எனக்கு எது வரைக்கும் தொங்குது தெரியுமா? இந்த பூமி வரைக்கும் தொங்குது. சரி சரி, தொங்கட்டும் தொங்கட்டும். நம்ம பாரு தொகுட்டு தொகுட்டுங்களா? எல்லாரும் தொகுட்டும். கைப்பட மாதிரி தொங்கத்தான் செய்யும். அது எப்படி வேற சொல்லலாமா? சொல்லாத, கொச்சல சொல்லு. நான் மாட்டேன். மறைமுகமா சொல்லுங்களேன். அம்மா, கட்டிய கணவனுடைய பேரை கற்புடைய மாதங்கள் யாருமே நாங்க சொல்ல மாட்டேங்க. அது கற்புடைய மாதங்கள் தான் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லலாம், சொல்லு. அப்ப நான் என்ன? நீங்க பஸ் ஸ்டாண்ட் கரெக்ட் மாதிரி இருக்கு. அது கணவனுடைய பேரை இப்படி 4 பேர் மத்தியில சொன்னா அடுத்த ஒரு ஜென்மத்துல நாயிலும் கேடா பிறப்பாங்களா? கணவனுக்கு ஆயுள் குறையுமா? என்ன ஒருத்தருக்கு ஆயுள் குறையுதா? என்ன ஆயுளே? என்ன ஆயுளா? என்ன
ஆயுள் ஆயுள்டி வயது வயது அவன் செத்தாச்சு ஆகுன்னு சொல்லு. ஐயோ என்ன என் கூட்டுக்காரன் சாவு சொல்றேன் சாவ சொல்லுங்க யாருக்கு? ஏய், கோகுலத்து ஆயில். ஆயில் மறைஞ்சு போயிடுமா? ஏய், கோகுல தாயிலடா இருக்கா? என் கணவர் யாருன்னு உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டா நீங்க யாரும் இல்ல யாருக்கு நல்லா சாம்பு கத்தாலும் முளைச்சிச்சு. நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம் ஆமா, ஆமா. நீ சொல்லாயா? ஏங்க அம்மா ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களே? என்னுடைய மன்னவருடைய பெயர் யாரு உங்க கணவர்? அந்த சக்கரவர்த்திகளே ஒருவராகிய சரி. இந்த கொடையிலே அயோத்திமா நகரத்தை ஒரு குடைக்கிருச்சியாக அரச வழிபாடம் செய்து வரக்கூடிய என்னுடைய மன்னவருடைய பெயர் தான் அம்மா ஓய். தசரத சக்கரவர்த்தி. ஓ, ரெண்டு தசரத சக்கரவர்த்தி. ஆமாடி. அப்படி மன்னனை அப்படிப்பட்ட மாவேந்தரை நான் மனைவியாராக அடங்கி உங்களுக்கு குழந்தைங்க யாராவது? எனக்கு திருமணமாகி என் வீட்டில் அழகான 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ரெண்டு பிள்ளை பத்தி போட்டியா? சூப்பரு. அதுவும் 2 குழந்தைங்க. ரெட்ட குழந்தைங்க. யாராருங்க? அம்மா, என் மக்களுடைய பெயர் என்ன? அம்மா, என்னுடைய மக்களுடைய பெயரோ சத்ருகனன் லட்சுமணன். ஓ, இரு மக்கள். இரு பிள்ளைகளை பெற்றெடுத்து மக்களை நான் பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு அயோத்திமா நகரத்தில் எனக்கு எந்த குறையுமே இல்லை. அப்படியா? சொல்றீங்க. 3 தாய்கள், அதாவது என் கணவருக்கு பட்டவஸ்திரிகளோ நாங்க 3 பேர். ஓ, நீங்க எல்லாம் பட்டாஸ்திரிங்க. பட்டாஸ்திரிகள். நீ தானே சொன்ன? பட்டவஸ்திரிகள். சரி. அப்படிப்பட்டது நாங்க 3 பேர். கோசலை, கைகேயி, சுமித்திரை. இந்த 3 தாய்களுக்கு 4 மக்களை பெற்றெடுத்து இந்த நானிலமே போற்றும்படியாக நாங்க வாழ்ந்து வந்தாலும் நீ வந்து விஷயம் என்னடி? உங்க கணவர் உங்களை அழைத்து வர சொன்னார். இது மட்டுமா? ஆமா. எல்லாத்தையுமே தான் 3 பேர்த்தையும். என்ன அழுத்திட்டு சொன்னாரு? அடுத்த சொல்லுமுண்டா. கூட்டிட்டு வர சொன்னார். அப்படி தமிழ்ல சொல்றீ என்னடி? முதல்ல உங்க அக்கா தான் உங்களை கூப்பிட்டாங்க. யாரு? கோசலையா, கைகேயா? 2 பேரும் தான். அப்படியா? ஏன் முதல்ல சொல்லல? உடனே வர சொன்னாங்க. நாங்க போலாம்.